ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேமா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை இலையோட பெனிஃபிட்ஸ். முருங்கை இலை பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அந்த காலத்தில், அதாவது நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்கீரை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் முருங்கை இலை, அதாவது முருங்கைக்கீரை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. முருங்கை மரம் வீட்டில் வளர்க்குறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் அது வளர்க்குறது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்பவே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வளர்ந்துடும். முருங்கை இலையில் மட்டும்தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். முருங்கை இலை, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முருங்கைப்பூ. ஸோ இந்த முருங்கை மரத்தில் டோட்டலாகவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன், முருங்கை கீரையில் இருக்கிற காம்பு, அதாவது அதோட காம்பு தண்டுலேயுமே கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற இரத்த அணுக்கள் குறைவாக இருந்தால் இரத்த சோகை ஏற்படும். இந்த இரத்த சோகை பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் ஏற்படும். இது முக்கியமாக குழந்தைகளுக்கு அதிகமாகவே பாதிக்கும். குழந்தைக்கு இந்த இரத்த சோகை வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அது மட்டும் இல்லாமல் சுவாச பாதையில் பிரச்சனை இருக்கும், செரிமான மண்டலத்துலேயும் பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே சீராக்கணும்னா நம்ம இந்த முருங்கைக்கீரையை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டு வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு இரத்த சோகை இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். இந்த மாதவிடாய் பிரச்சனையை சீராக்கணும் அப்படின்னா நீங்கள் முருங்கை இலையை எடுத்துக்கலாம். முருங்கை இலையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இது எல்லாமே தடுத்து இரத்த அணுக்கள் நேச்சுரலாகவே அதிகரிக்க இந்த இலை உதவுகிறதுங்க. இரத்த அணுக்கள் அதிகரிக்க இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான பார்வையை தரக்கூடியது இந்த இலை. இப்போ உங்களுக்கு தெளிவான பார்வை இல்லை, உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது, ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கண் மங்கலாக தான் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முருங்கை இலையை ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு தெளிவான பார்வையை தரக்கூடியது இந்த முருங்கை இலை. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்லேயும் சரி, இதுக்கப்புறமா இருக்க போகிற சிச்சுவேஷன்லேயும் சரி, நம்மளோட ஃப்யூச்சர்லேயும் நம்மளோட ப்ரெசண்ட் லைஃப்லேயுமே இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட உடலுக்கு தேவையானது நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது தான் இந்த முருங்கை இலை. இந்த முருங்கை இலையை நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இல்லை 2 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கிற தொற்று அதாவது உடலில் ஏற்படக்கூடிய தொற்று, சளி, இரும்பல், இந்த மாதிரி தொற்றில் இருந்து நம்மளை விலக்கி இருக்க வைக்கும். அதில் நீங்கள் இந்த முருங்கீரையை சூப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதில் இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்பில் வளர்ச்சி அடையாமல் தடுக்கும். அதே மாதிரி புற்றுநோய் வராமலையும் தடுக்கும். உங்களுக்கு இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.